வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும். இன்றைய பதிவில் ஒரு அன்பருடைய உண்மை சம்பவம் பற்றி தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம். அந்த அன்பர் வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலை பார்த்து, தன் குடும்ப சூழ்நிலை பார்த்து 10வது வரைக்கும் தான் படித்து அதுக்கு மேலே படிக்க போகலை. அவர் எஸ்எல்சியோடு தன் படிப்பை முடித்து கொண்டு வேலைக்கு போக ஆரம்பித்தார். 15 ஆண்டு காலம் பல ஊரில் வேலைக்கு போய் அங்கேயே தங்கியிருந்தார். பல மனிதர்களை சந்தித்தார். அவருடைய அனுபவம் வளர்ந்தது. சொந்த தொழில் செய்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அவர் என்ன செஞ்சார்? சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கலாம் அவர் மனசில் நினச்சாரு. அதன்படி தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு மிட்டாய் கடை போடலாம் அப்படின்ட்டு தீர்மானித்தார். ஏன்னா அவர் எஸ்எல்சி மட்டும்தானே படிச்சிருக்காரு. அதனால் தன் படிப்புக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக தொழில் ஆரம்பிக்கலான்ட்டு மிட்டாய் கடை போடலான்னு நினச்சார். மிட்டாய் கடையும் போடுறதுக்கு அவர் வங்கியில் கடன் வாங்கினார். ஒரு வங்கியில் வீட்டை அடமானம் வைத்து பணம் வாங்கி தொழிலை விரிவுபடுத்தினார். அதற்கு பிறகுதான் சோதனை அவருக்கு ஆரம்பமாயிடுது. நன்றாக நடந்து கொண்டிருந்த தொழில் தோல்விக்கு மேல் தோல்வி. அவரால் தாக்கு பிடிக்க முடியல, எழுந்து நிற்க முடியலை. வங்கியில் கடன் வாங்கி போட்ட தொகை மட்டுமல்ல, தொழிலில் போட்ட முதலும் சேர்ந்து போய்விட்டது. வாங்கிய கடனை உரிய காலத்தில் வங்கிக்கு செலுத்த அவரால் முடியவில்லை. வங்கியும் அவரை விடுவதாக இல்லை. அவர் மீது கோர்ட்டில் வழக்கு தொடுத்து கடனை வசூல் செய்வதற்காக அவங்க ஏற்பாடு செய்தாங்க. இதுவரை வேகத்தை காட்டிய வங்கி அதற்கு பிறகு அவங்க கொஞ்சம் ஸ்லோவானாங்க. அதாவது எப்பவுமே வங்கியில் கடன் வாங்கினா கடனை கொடுன்னு சொல்லிட்டு சும்மா தொல்லை பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இவருக்கும் அந்த நிலைமை வந்தது. காலப்போக்கில் அவங்க கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க கடன் கேட்குறத. வேகத்தை வங்கிக்காரங்க குறைச்சிட்டாங்க. அதற்கு பிறகு அன்பர் ஸ்ரீ கர்மயோகி ஐயாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு. நான் அவருடைய சூழ்நிலையே அப்படியே எழுதுனாரு. என்னுடைய மகனுக்கு 1 வயது ஆக போகின்றது. அவன் பிறந்த நாள் அன்று இதுவரை ஒரு வாய் பால் கூட என்னால் வாங்கி கொடுக்க முடியாத நிலையில் நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன் எழுதியிருந்தார். அவருடைய சூழ்நிலை எல்லாத்தையுமே அவர் ஒன்று விடாமல் எழுதியிருந்தார். இப்படிப்பட்ட வேதனையாக பலவற்றை கொட்டி எழுதி இருந்தார். அவர் மனசில் என்னென்ன நினச்சாரோ அதெல்லாம் சேர்த்து ஸ்ரீ கர்மயோகி ஐயா அவர்களுக்கு அவர் கடிதமாய் எழுதியிருந்தார். அந்த கடிதம் கர்மயோகி ஐயா அவர்களுக்கு கிடைத்தது. உங்களுடைய குறைகளையும் முறையீடுகளையும் ஸ்ரீ அன்னையிடம் ஒன்றன் பின் ஒன்றாக நிதானமாக தழுத்தழுப்பாகவும் எடுத்து சொல்லுங்கள். தெய்வங்களை தேடி போக வேண்டும், ஆனால் ஸ்ரீ அன்னை துயரற்றவர்களை தேடி வருவார். உங்கள் துன்பங்கள் தொலைகின்ற வரை நாள்தோறும் காலையும் மாலையும் ஸ்ரீ அன்னையிடம் கசிந்துருகி சொல்லிக் கொண்டே இருங்கள். ஸ்ரீ அன்னை அருள் செய்வார் என்று அவருக்கு ஸ்ரீ கர்மயோகி ஐயா பதில் கடிதம் எழுதினார். 1 மாதம் ஆயிற்று. மறுபடியும் அவரிடமிருந்து ஒரு லெட்டர் வந்தது. 1983 அந்த ஆண்டு ஜனவரி மாதம் இறுதியில் அந்த லெட்டர் வந்தது. தெம்பும் பொலிவும் நிறைந்திருந்தது அந்த கடிதத்தில். ஸ்ரீ அன்னையின் அருள் பாய ஆரம்பித்து விட்டதை நான் பரிபூரணமாக உணர்கின்றேன். உங்களுக்கு எழுதிய கடிதத்தில் பெற்ற மகனுக்கு பால் வாங்கி கூட தர முடியவில்லையே என்று கதறி இருந்தேன். இந்த பால் வாங்கக்கூட என்னால் முடியவில்லையே என்று நான் சொன்னது ஸ்ரீ அன்னையின் காதில் கேட்டிருக்கா. அவங்க உடனடியாக ஒரு வழியை அருளினார். ஸ்ரீ அன்னை வாங்கிய கடனை அடைத்து அத்துன்பத்திலிருந்து மீள வழி தெரியவில்லை என்று நான் உங்களுக்கு கடிதம் எழுதினேன்.
கடன் அடைந்தது போக மீது இருப்பதை வைத்து கொண்டு நல்லபடியாக பிழைத்துக்கொள் என்பது போல ஸ்ரீ அன்னை ஒரு பெரிய வழியை காட்டிவிட்டார் என்றெல்லாம் உள்ளமுருகி அவர் ஒரு கடிதம் எழுதினார். இப்போ என்னுடைய மகனுக்கு பால் வாங்கி கொடுக்குற அளவுக்கு எனக்கு வருமானம் கிடைத்தது. ஸ்ரீ அன்னை அதற்கு வழி செஞ்சுருக்காங்க. பாலகனுக்கு பால் கிடைத்த வழியை பற்றியும் கடனை அடைத்தது போக மீதப்படும் அளவிற்கு பணம் கிடைத்தது பற்றியும் அவர் விவரமாக எதுவும் சொல்லலை. இத்தனை விரைவாக ஸ்ரீ அன்னையின் அருள் அவருக்கு கிடைத்ததும் அதனால் அவர் உடனடியாக துன்பத்திலிருந்து மீண்டதும் அற்புத நிகழ்ச்சியாகும். அவர் விவரமாக எழுதியிருந்தால் ஸ்ரீ அன்னையின் அருட்கொடையை பற்றி இன்னும் சிறப்பாக உணர்வதற்கு வசதியாக இருந்திருக்கும். ஆனால் அவர் எழுதியிருப்பதை பார்த்த பொழுது என் மனம் ரொம்பவே சந்தோஷம் அடைந்தது. அவர் கடிதம் நீண்டது. இப்பொழுதே அவருக்கு ஸ்ரீ அன்னை அனைத்தும், அவர் நெஞ்சம் எல்லாம் ஸ்ரீ அன்னை நினைவு எல்லாம் ஸ்ரீ அன்னை, அவர் பேசும் பேச்செல்லாம் ஸ்ரீ அன்னை, அவர் பேச்செல்லாம் ஸ்ரீ அன்னை, அன்னையின் நினைவுகள். அவர் எப்பொழுதும் ஸ்ரீ அன்னையின் நினைவுகளோடு தம் வாழ்க்கையை நடத்தினார். இதனால் அவருக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாமே பனி போல விலகியது. ஸ்ரீ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நம்மளோட பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க. ரொம்ப கஷ்டம். அதுலேருந்து மீண்டே வரமாட்டோம். தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு போவாங்க. ஆனால் ஸ்ரீ அன்னைக்கிட்ட வந்துட்டாங்கன்னா அந்த நிலைமை முழுவதுமே கண்டிப்பாக மாறும். அவங்களோட பிரார்த்தனை கண்டிப்பாக கைகூடும். எப்படின்னா, நமக்கு ரொம்ப கஷ்டம் அழுத்தும் பொழுது நம்ம ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் முன்னாடி உட்கார்ந்துட்டு நம்ம கதறி அழுது நம்ம பிரார்த்தனையை நம்ம சொல்லணும். நம்மளோட பிரச்சனையை ஒப்படைக்கிறது மட்டும் இல்லை, அவங்கள பற்றி சிந்தனைகள் எப்போவுமே நமக்கு இருக்கணும். ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அன்னை, மனம் முழுவதும் ஸ்ரீ அன்னையை நம்ம நினச்சி பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்மளுடைய கேள்விக்கு, நம்மளுடைய பிரார்த்தனைக்கு பதில் ஸ்ரீ அன்னை உடனே கொடுப்பாங்க. நல்லதே நமக்கு நடக்கும், நல்லதே செய்வாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த அன்பருக்கு எல்லா பிரச்சனையும் நீங்கி சுமூகமாக பழையபடி அவர் வாழ்க்கையை வளர்ச்சியோடு சந்தோஷமாக இருப்பதாக அவர் மறு கடிதத்தில் தெரிவித்திருந்தார். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.